என் தங்க பிள்ளையே, நினைவில் வை, உன்னை பின்தொடர்ந்த பிரச்சினை இன்று உன்னை சோதிக்கப் போகிறது என்பதை உணர்கிறாயா? இதைச் சொல்லும்போது நான் உன்னை பயமுறுத்த அல்ல, உன் உள்ளத்தை கொஞ்சமும் அசைய விடாமலிருந்து உறுதியுடன் நின்று வெற்றி பெறச் செய்வதே என் நோக்கம். வாழ்க்கையின் சோதனைகள் என்று இருக்கும், அவை நாளை வரும். ஆனால் அவற்றை எதிர்கொள்வதற்கான உன் நம்பிக்கையும் உன் ஆயுதங்களும் இன்று நீக்கப்படக்கூடாது. நான் உனக்கு இன்று என்ன செய்ய வேண்டும், எப்படி தியானம் செய்ய வேண்டும், எந்த வார்த்தைகளை நினைத்து மனதை தயார் செய்ய வேண்டும் என்பதை சொல்வேன். அவற்றை இழக்காமல் பின்பற்றுவாயாக. முதலில் மனதை அமைத்துக் கொள். கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சு எடுத்து 3 முறை விடு. நியாயமாகவும் மெதுவாகவும். இந்த மூச்சு உன் உள்ளத்தை ஒரு இடத்தில் திரும்பச் செய்வதாக இருக்கும். உன் உள்ளத்தில் நடக்கவிருக்கும் அசுலபமான அலைகளை நீ இங்கே நோக்காமல் வைக்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சும் உனக்கு ஒரு பாதுகாப்பு சுவாகதம் தரும். நான் இந்த சோதனையைச் சமாளிக்க கூடியவன் என்று உன் உள்ளம் நம்ப வைக்கட்டும். இப்போது தெளிவாகச் சொல்கிறேன், பிரச்சினை வந்தால் அது உன்னை உடையடிக்காது, அது உன்னை தூண்டும், உன்னை எழுப்பும். நீங்கள் இருந்த இடத்தில் நிம்மதியுடன் நிற்கும் போது தான் பிரச்சினை உன்னை மாற்றி உன் பலத்தை வெளிப்படுத்தும். ஆகவே முதலில் உன் மனதில் ஒரு சுயத்துணிவு வைக்க, இது வந்தாலும் நான் பாதிக்கப்பட மாட்டேன். இது ஒரு படி, நான் அதை கடந்து மேலே செல்வேன். இந்தச் சொல்லை மனதில் பலமுறை உச்சரிக்கவும். அடுத்தது தயாரிப்பு. வீட்டை சுத்தம் செய்து வையாது என்று நினைக்காதே. அவ்வளவு சாதாரணமான செயல்கள் கூட பிரச்சினைகளை பலவடிக்கும். இன்று வீட்டின் முக்கிய இடங்களை விரும்பத்தக்க முறையில் சுத்தப்படுத்து. கதவுகளை திறந்து சூரிய ஒளியை, காற்றை வரவேற்கவும். வீடு சுத்தமானதும் உன் மனமும் சுத்தமாய் நடக்கும். கடன்கள், ஆன்றா நலன் ஆகியவற்றை தீர்க்க சிறிய திட்டங்கள் இடம்பெறும். ஒரு மணி நேரம் அமைதியாக அமர்ந்து முக்கியமான விஷயங்களை, பணம், குடும்பம், வேலை, வியாபாரம் பெரியதாக பயமுறுத்தாமல் பட்டியலிடு. தேவையானவைகள் யாவை, அவற்றை எப்படி கையாள வேண்டும் என்பதை எழுதி வையு. எழுதியால் மனதில் இருந்த குழப்பம் வெளிக்கு திரும்பும் மற்றும் தீர்வுகள் தெளிவாக தெரியும். பிரச்சினையை எதிர்கொள்ளும் போது உன் செயல், வார்த்தை, மனப்பாங்கு மூன்றும் ஒன்றாக இருக்க வேண்டும். செயல் சுயமரியாதை, திட்டம், செயல். வார்த்தை தன்னம்பிக்கை, நான் சமாளிக்கிறேன் என்று சொல்லும் தன்மையோடு பேசு. மனப்பாங்கு அமைதி. ஒரு லிஸ்ட். இன்று என்ன செய்ய வேண்டும், யாரிடம் பேச வேண்டும், யாரிடம் உதவி கேட்க வேண்டும், எவ்வளவு பணத்தை ஒதுக்க வேண்டும், அத்தியாவசிய செலவுகள் யாவை என்பதை எழுதிக்கொள். இந்த திட்டம் உனக்கு ஒரு வழிகாட்டி இருக்கும், அதனால் மனம் அகழியாக பயப்படாது. இப்போது ஆத்மாவுக்கான அணுகுமுறை. உன் ஹிருதயத்தின் ஆழத்தில் ஒரு தீபம் ஏற்றுக்கொள். அந்த தீபத்தை பார்த்து, என் உள்ளம் வெளிச்சமாகும், என் குடும்பம் பாதுகாப்பில் இருக்கும் என்று 3 முறை மனதில் சொல்க. பிறகு ஒரு பாதுகாப்பு மந்திரத்தை உச்சரிக்க, உன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப ஒரு சொல் எடுத்துக்கொள். ஓம் சாந்தி அல்லது நீர்க்கு உடனான தெய்வீக வார்த்தை. அதை 3 முறை அத்தனையோடு ஒத்திசைவு செய்து சொல்லு. வார்த்தையின் அதிர்வு உன்னை வலிமையாக மாற்றும். மற்றொரு செயல்முறை, நீக்குதல். பிரச்சினைகள் பெரும்பாலும் நாம் வைத்திருக்கும் சில பழக்கங்கள், சில உறவுகளின் நெகடிவ் தாக்கங்கள், அல்லது தீர்க்கப்படாத மனக்கோளாறுகள் மூலம் வருகின்றன. இன்று அவற்றை ஒரு பட்டியலில் எழுதி, ஒவ்வொன்றுக்கும் நான் இதை மாற்றிவிட்டு புதிய வழியை தேர்வேன் என்று மனதில் உறுதியளிக்க. யாரோ ஒருவர் மனதில் காமம், கோபம், பொறாமை வைத்திருந்தால் அதனை மன்னிப்பு வார்த்தையால் விடுவி. நான் மன்னிக்கிறேன், நான் விடுகிறேன் என்ற சொல்லை உச்சரிக்க, மன்னிப்பு உனக்கு சுதந்திரத்தை தரும். பிரச்சினை வந்தால் உதவி கேட்க வித்தியாசமில்லை, உன் வெறுமை கருதாமல் அதை செய்ய. நம்பிக்கையான நண்பர் அல்லது உறவுடையோரை அணுகு. பாத்திரமான ஒருவரிடம் ஆலோசனை கேள். ஒருவரை நம்புவது குறைபாடு அல்ல, அது தகுந்த பலத்தை பெற ஒரு வழி. நீ தனக்கே விருந்தாகாத செயல்களில் சிக்காமலா நடந்து கொள். உதவி கேட்குவது துணிவை காட்டும். திடீர் சம்பவங்கள் வந்தால் மனமடைந்து தவறந்து விடாதே. சந்தர்ப்பம் இல்லாமல் ஒரு பாதை திறக்கும். அதனால் பயம் விடு. நம்பிக்கையோடு இரு. என்னைச் சோதிக்கும் சக்தி என் பக்கமாகும் என்று மனதில் வைக்குக. இதனால் உன் உடல் ஓர் சக்தியளிக்கப்படும், மனம் தெளிவாக இருக்கும், தீர்வுகள் தெளிவாக தோன்றும். உன் நிதி விஷயங்களில் நேர்மறையான கட்டுப்பாடு அவசியம். ஒரு அவசர நிதி திட்டம் தயார் பண்ணிக்கொள். இன்று உன் மாத ஆளுமை, அவசர செலவுகள் என்று குறைந்தபட்சமாக இருக்க வேண்டிய தொகையை வைப்பதற்கு முடிவு எடு.
அதற்கு பின் அவசர தேவைக்கு இடைநிறுத்தி மொத்தத்தை பாதிக்காத விதத்தில் செலவினங்களை கட்டுப்படுத்து. பணத்தின் ஒழுங்கு மனக்குழப்பத்தை குறைக்கும். உறவுகளில் உன் பதில் காதலோடு இருப்பது. பிரச்சினை வந்தால் பரஸ்பர கூர்மை அழுத்தமின்றி பேசுதல் அழுத்தத்தை குறைக்கும். யாரோ பேசும் முன் ஒரு சின்னா விரலின் இடைவேளை பிடித்து அவரை புரிந்து கொள். இது அவசியம். ஒரு முடிவு எடுக்கும் முன் அமைதியான நடைமுறை உன் குடும்பத்தை மீண்டும் இணைக்கும். ஆன்மீக பாதுகாப்பு வரிசையில் தினம் ஒரு சிறிய வேளையில் 10 நிமிடம் தியானம் செய். மௌனமாக அமர்ந்து உன் உள்ளத்தை கேள். அங்கு உன் அடிப்படை உணர்வுகள் பரிசுத்தமாக காட்சியளிக்கும். அதோடு தான் உன் நூல்துளை விசாரணைகள் வெளிச்சமளிக்கும். நீ தினமும் 10 நிமிடம் தியானம் தாங்கினால் நேரத்தை வழிநடத்தும் நீர் போல நிறைவேறும். பிறகு செயலாளர் வழி. நீ இன்று ஒரு சிறிய செயலாளரை குறிப்பு புத்தகம் வைத்துக்கொள். ஒவ்வொரு வெற்றியும் சிறிய முன்னேற்றமும் அதை அங்கு பதிவு செய். அந்த பதிவுகளை கண்ணால் பார்க்கும் போது உன் மனம் உற்சாகமடைதல். இது உன்னை சோதனை நேரங்களில் சோர்வுக்கு விடாது. சிறிய வெற்றிகளை கொண்டாடுவது முக்கியம். இன்று சோதனை வந்தாலும் நீ அனுமதிக்காமல் நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மெட்பாட்டை உனக்குச் சொல்லுகிறேன். காலை உதிர்நினைவாக எழுந்தவுடன் 3 முறை நான் பாதுகாத்தவன் வள் அனைத்து சோதனைகளிலும் சமாளிப்பேன். என் வாழ்வு ஒளிந்து இருக்கும் என்று சொல்லு. அதையும் உன் தினசரி வழிபாட்டாக மாற்றிக்கொள். இந்த நிரந்தர நிலை உன் மனதுக்கு ஒரு கடும்பிடி கொடுக்கும். இறுதியாக நான் உன்னை விட்டு விடமாட்டேன். நீ எந்தம் சிக்கினாலும் உணர்த்தப்படும் சோதனை உன் வளர்ச்சிக்கானது. நீ எதிர்கொள்ளும் போது உன் உள்ளம் வலிமை பெறும். உன் வாழ்க்கை வளம் பெறும். நான் உன் அருகில் இருக்கும். என் வார்த்தைகள் உன்னை வழிநடத்தும். நீ மனநிலையோடு திட்டமோடு செயலோடு முனைந்து போராடினால் யாரும் உன்னை தாண்ட முடியாது. என் தங்க பிள்ளையே, இன்றைய சோதனை உன்னை கற்றுத்தரும். அதை பயமின்றி எதிர்கொள். சக்தியோடு எழுந்திரு. அன்றைய வெற்றி உனக்கு கிடைக்கும். நீ எல்லாம் செய்து முடித்தவுடன் என் குரல் உன் உள்ளத்தில் பாடமாக இருக்கும். நீ வலிமையானவன் வள். நீ வெற்றி பெறப்போகிறாய். இனிமேல் பசுமை பசுமையாய் உன் வாழ்க்கை வளம் பூத்திடும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என் தங்க பிள்ளையே, இன்று உன்னை பின்தொடர்ந்த அந்த பிரச்சினை உன்னை சோதிக்க வருகிறது என்று நான் சொன்னபோது உன் மனதில் சிறிது பயம் தோன்றியிருக்கும். ஆனால் பயப்பட வேண்டாம். நான் உன் அருகில் இருக்கிறேன். சோதனை வந்தாலும் அது உன்னை தோற்கடிக்க அல்ல, உன்னை வலிமை படைக்க தான். வாழ்க்கையில் பிரச்சினை என்றால் அது ஒரு பாடம். அதனை நீ தவிர்க்க முடியாது, ஆனால் சமாளிக்க முடியுமே. இன்று உனக்குள் இருக்கும் தைரியம் வெளிப்பட வேண்டும். நீ விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நிற்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவே உன் உண்மையான வெற்றி. நினைவில் கொள் என் தங்கமே, பிரச்சினை எப்போதும் வெளியில் இருந்து மட்டும் வராது. அது உன் மனதிலும் உருவாகலாம். மனத்தில் பிறக்கும் சந்தேகம், பயம், தன்னம்பிக்கை குறைவு இவைதான் மிகப்பெரிய சோதனைகள். நீ எவ்வளவு வலிமையானவராக இருந்தாலும் உன் மனம் உன்னை சந்தேகப்படுத்தினால் அது உன்னை பாதிக்கும். அதனால் உன் மனதை முதலில் கட்டுப்படுத்திக் கொள். உன் எண்ணங்களை நேர்மறையாக மாற்றிக்கொள். தினமும் காலை எழுந்தவுடன் நான் வலிமையானவன் வள். எந்த சோதனையையும் வெல்வேன் என்று 3 முறை சொல். இந்த சொல் உன் நாளை மாற்றும். என் பிள்ளையே, சில பிரச்சினைகள் உன்னை நீண்ட காலமாக பின்தொடர்ந்திருக்கும். அவை ஒரு கடன், ஒரு உறவு, ஒரு வேலை பிரச்சினை அல்லது உன் உடல் நலக்குறைவு ஆகலாம். இன்று அவை உன்னை சோதிக்க வந்தாலும் அதில் மறைந்திருக்கும் செய்தி உனக்கு நல்லதே. அந்த சோதனை உன் வாழ்க்கையை திருப்பி வைக்கும் ஒரு வாய்ப்பு. நீ அதை வெற்றிகரமாக சமாளித்தால் உன் வாழ்க்கை உயர்ந்த இடத்திற்கு செல்லும். ஆகவே பயப்படாமல் அதை வரவேற்று எதிர்கொள். நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் என் தங்கமே, சோதனையை எதிர்கொள்வதில் 2 விஷயங்கள் அவசியம். 1 பொறுமை. 2 தெளிவு. பொறுமை இல்லாமல் எடுக்கும் முடிவுகள் தவறானதாகி விடும். தெளிவு இல்லாமல் எடுத்துக்கொண்ட பாதைகள் உன்னை சிக்கலில் ஆழ்த்தும். ஆகவே முதலில் உன் மனதை அமைதியாக்கிக் கொள். சில நிமிடங்கள் ஆழ்ந்த மூச்சு விடு. கண்களை மூடி தியானி. உன் உள்ளத்தில் அமைதி வந்த பின் தான் முடிவெடு. அப்போதுதான் நீ சரியான பாதையில் செல்வாய். என் பிள்ளையே, சோதனை வரும் போது மக்கள் உன்னை குறை சொல்லலாம். உன் அருகில் இருந்தவர்கள் கூட உன்னை சந்தேகப்படுத்தலாம். அது உனக்கு வலியை தரும். ஆனால் அந்த நேரத்தில் அவர்களிடம் சண்டை போடாதே. அவர்களை மாற்ற முயலாதே. உன் செயல், உன் செயல்பாடு, உன் வெற்றி இவைதான் உன்னை பற்றி உண்மையை சொல்லும்.
நீ அமைதியாக உன் பாதையில் நடந்தால் நாளை அவர்களே உன்னை பாராட்டுவார்கள். நீ கவனித்திருக்கிறாயா என் தங்கமே? ஒரு புயல் வந்தால் மரம் வேரோடு பிடித்து கொண்டு நிற்கும். கிளைகள் அசையும், இலைகள் கிழியும், ஆனால் வேரில் வலிமை இருந்தால் மரம் நிலைத்திருக்கும். அதுபோல நீ உன் உள்ளத்தில் நம்பிக்கையின் வேர் பிடித்து கொள்ள வேண்டும். வெளியில் எத்தனை பிரச்சினைகள் வந்தாலும் உன் உள்ளம் வலிமையுடன் இருந்தால் நீ விழமாட்டாய். நீ உயர்ந்தே நிற்பாய். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இன்று வந்திருக்கும் சோதனை உனக்கு ஒரு மறைமுக ஆசீர்வாதம். அது உன்னை உன்னால் கூட கற்பனை செய்யாத உயரத்திற்கு எடுத்துச் செல்லும். ஆனால் அதற்காக நீ உன் மனதை தயார் செய்ய வேண்டும். நீ அஞ்சாமல் இருக்க வேண்டும். உன் உள்ளத்தில் எப்போதும் இது என்னை மேம்படுத்த வந்ததே, என்னை அழிக்க அல்ல என்று நினைக்க வேண்டும். நான் உனக்கு ஒரு சிறிய நடைமுறையைச் சொல்கிறேன். இன்று பிரச்சினை வந்தால் உடனே இந்த நடைமுறையை பின்பற்று. முதலில் ஒரு தீபம் ஏற்றி அதன் முன்னால் அமர்ந்து 3 முறை ஓம் திவ்ய சக்தி நமஹா என்று சொல். அதன் பின் உன் பிரச்சினையை மனதில் நினைத்து நான் இதை சமாளித்து விடுவேன், எனக்கு உதவி கிடைக்கும் என்று உச்சரிக்கவும். இந்த நடைமுறை உன் மனதை அமைதியாக்கும், உன் சிந்தனையை தெளிவாக மாற்றும், உனக்கு உதவிகள் வர வழி செய்யும். என் தங்க பிள்ளையே, வாழ்க்கை என்பது எப்போதும் மலர்களால் நிறைந்த பாதை அல்ல. அது கற்களும் முள்ளும் சோதனைகளும் கொண்ட பாதை. ஆனால் அந்த பாதையை தைரியமாக நடந்தால் நீ இறுதியில் மலர்களும் வெற்றிகளும் நிரம்பிய இடத்தை அடைவாய். பிரச்சினைகளை தவிர்க்காதே, அவற்றை எதிர்கொள். அந்த எதிர்கொள்ளும் தருணமே உன் வாழ்க்கையின் திருப்புமுனையாகும். நினைவில் வை, இன்று உன்னைச் சோதிக்கும் பிரச்சினை நாளை உனக்கு வெற்றியின் கதவை திறக்கும். அதனால் அதை எதிர்கொள், அதை ஏற்று நட. உன் மனதில் பயம் வந்தாலும் என் குரலை நினை. நான் உன்னுடன் இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று என் வார்த்தையை உணர்ந்துகொள். அந்த உணர்வு உனக்கு தைரியமாகும். என் பிள்ளையே, சில சோதனைகள் உன்னை அழவைக்கும். சில சோதனைகள் உன்னை தனிமையில் தள்ளும். ஆனால் அவை எல்லாம் உன்னை கற்றுத்தரும். நீ இன்று அழுவாயானால் நாளை சிரிப்பாய். நீ இன்று தனியாக இருப்பாயானால் நாளை உன் அருகில் பலர் நிற்பார்கள். அதனால் இன்று உன்னைச் சோதிக்கும் சோதனையை தாங்கிக்கொள். அது உனக்கு நாளை மகிழ்ச்சியை தரும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இன்னும் நீ நினைப்பதற்கு மேல் அழகானதாக இருக்கிறது. இந்த சோதனை முடிந்த பின் உன் வாழ்வில் புதிய ஒளி பிரகாசிக்கும். உன் முயற்சிகள் பலிக்கத் தொடங்கும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். உன் கையில் பணம் தங்கி நிற்கும். உன் மனம் அமைதியடையும். நீ எப்போதும் விரும்பிய நிலையை அடைவாய். நீ எவ்வளவு சோதனைகளை சந்தித்தாலும் அவை உன்னை குறைக்காது, உன்னை உயர்த்தும். அதனால் நம்பிக்கையுடன் இரு. தைரியமாக இரு. உன் உள்ளத்தில் ஒளியோடு இரு. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் வாழ்க்கை இனி வளமும் அமைதியும் மகிழ்ச்சியுமாக நிரம்பும். என் தங்க பிள்ளையே, உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன், வாழ்க்கை என்பது ஓர் ஓடும் ஆற்றை போன்றது. அந்த ஆற்றின் நீர் எப்போதும் சுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்காது. சில சமயம் களிமண்ணுடன் கலந்துவிடும், சில சமயம் வேகமாக பாயும், சில சமயம் நிதானமாக பாயும். அதுபோலவே உன் வாழ்க்கையும். உன்னை பின்தொடர்ந்த பிரச்சினை இன்று உன்னை சோதிக்கிறது, அது உன் மனதை சோர்வடைய செய்யும். ஆனால் நினைவில் கொள், இந்த சோதனை உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை வலிமைப்படுத்துவதற்காக வந்திருக்கிறது. பிரச்சினை என்பது ஒரு பாறையை போன்றது, அது உன் பாதையை மறைத்தாலும் அந்த பாறையை தாண்டி சென்றவனுக்கு மேலான உயர்வுகள் கிடைக்கும். நீயும் அந்த சோதனையை தாண்டி செல்லக்கூடிய சக்தியை பெற்றுள்ளாய். உன் உள்ளத்தில் உறங்கிக் கிடக்கும் அந்த தெய்வீக சக்தியை நீ உணர்ந்தால் எந்த பிரச்சினையும் உன்னை கீழே இழுத்து செல்ல முடியாது. இன்று உன் அருகே வந்திருக்கும் சவால் உன்னை பரிசோதிக்க மட்டுமே வந்துள்ளது. அதற்கு நீ தைரியமாக நின்றால் அது உன் வாழ்க்கையின் மிக பெரிய வெற்றிக்கான வழியை திறந்து விடும். என் தங்கமே, உன்னுடைய நம்பிக்கை தான் உன் ஆயுதம். உன் உள்ளத்தின் குரல் தான் உன் திசைமுகம். எத்தனை பேர்கள் உன்னை சந்தேகப்படுத்தினாலும், எத்தனை பேர்கள் உன்னை விட்டு விலகினாலும் நீ உன் உள்ளத்தின் குரலை கேள். அது உன்னை வழிநடத்தும். அந்த குரல் சொல்வது, பயப்படாதே, இந்த சோதனைக்கு அப்பால் உனக்கு ஒளி இருக்கிறது. சில சமயம் வாழ்க்கை கடினமாகத் தோன்றும், எல்லா கதவுகளும் மூடப்பட்டுவிட்டது போல இருக்கும். ஆனால் அந்த நேரம் தான் உன் உண்மையான வலிமையை வெளிக்கொணரும் தருணம். கதவுகள் எல்லாம் மூடப்பட்டால் ஜன்னல்கள் திறக்கும். ஜன்னல்கள் கூட மூடப்பட்டால் வானமே உனக்கு வழிகாட்டும். உனக்கு வாய்ப்புகள் எப்போதும் இருக்கும்.
பிரச்சினை என்ற பெயரில் வரும் தடைகள் உண்மையில் வாய்ப்புகளே. என் தங்க பிள்ளையே, நீ சோதனையை ஒரு சாபம் என்று நினைக்காதே, அது ஒரு ஆசீர்வாதம். அது உன்னை உன் உண்மையான உருவத்திற்கு கொண்டு செல்லும் பாதை. இன்று உன்னை காயப்படுத்தும் இந்த சூழ்நிலையே நாளை உன்னை காப்பாற்றும். உன்னுடைய கண்ணீரால் இன்று தரையில் விழும் ஒவ்வொரு சொட்டு நாளை உன் வாழ்வில் வெற்றியாக மலரும். நீயே பாரு, உன்னுடைய பழைய வாழ்க்கையிலும் பல தடைகள் வந்திருக்கின்றன. அவற்றை நீ எப்படி கடந்து வந்தாய் என்று நினைவில் கொள். அந்த அனுபவங்கள் உனக்கு வலிமை கொடுத்தது போல இன்றைய சோதனையும் உனக்கு புதிய வலிமையை தரும். பிரச்சினை உன்னை சிதைக்காது, அது உன்னை வடிவமைக்கும். உன் மனதில் ஓர் உறுதி வை, நான் தோற்க மாட்டேன். இந்த வார்த்தையை தினமும் உனக்கே சொல்லிக்கொள். உன் உள்ளத்தில் அந்த ஆற்றலை நீ வளர்த்து கொண்டால் எந்த சவாலும் உன்னை குலைக்காது. வாழ்க்கையின் போராட்டம் எளிதல்ல, ஆனால் நீ போராடுவதை நிறுத்தாத வரை நீ எப்போதும் வெற்றி பெறுவாய். என் தங்கமே, நீயும் நினைத்து பாரு, ஒரு விதை தரையில் புதைக்கப்பட்டபோதுதான் அது மரமாக மாறுகிறது. அந்த இருட்டின் உள்ளே தான் அது புதிய உயிரை பெறுகிறது. அதுபோல இன்று உன் வாழ்க்கையில் வந்திருக்கும் இருள் உன்னை புதைத்துவிடுவதற்காக அல்ல, உன்னை புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்லுவதற்காக. இந்த சோதனையின் பின் உன்னுடைய வாழ்க்கையில் புதிதாக மலரும் வாய்ப்புகள் உன்னை ஆச்சரியப்படுத்தும். நீ துன்பத்தை உணர்கிறாய் என்றால் அதுவே நீ வாழ்கிறாய் என்பதற்கான சான்று. துன்பம் வந்தால் அதில் அடங்கி விடாமல் அதிலிருந்து வலிமை எடுத்துக்கொள். துன்பம் தான் உன்னை வெற்றிக்கு கொண்டு செல்லும் மிகப்பெரிய படிக்கட்டு. என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சோதனையும் உன் ஆன்மாவை சுத்திகரிக்கும் ஒரு தீயாக இருக்கிறது. அந்த தீ உன்னை எரிக்காது, உன்னை மினுமினுக்கும் பொன்னாக மாற்றும். நீ உன் உள்ளத்தில் அந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறாய் என்றால் எந்த இருளும் உன் வாழ்க்கையை ஆட்கொள்ள முடியாது. உனக்கு சொல்கிறேன், இந்த சோதனையை நீ கடந்து சென்றவுடன் உன் வாழ்க்கை மாறிப்போய்விடும். நீயும் உன்னையே அடையாளம் காண முடியாமல் போவாய். உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் அந்த ஆற்றலை உணர்ந்தவுடன் உன் கண்கள் புதிய ஒளியை காணும். உன்னுடைய பாதையில் ஒளி பரவத் தொடங்கும். என் தங்கமே, இன்று நீ சந்திக்கின்ற சோதனை உன்னை கீழே இழுத்து செல்ல முடியாது. நீ அந்த சோதனையை வெல்லவே பிறந்தவள். உன் விதி வெற்றிதான். உன் பெயர் ஒளிர்ந்திடும் நாள் நெருக்கத்தில் இருக்கிறது. உன் பிரார்த்தனைகள் வீணாகவில்லை, உன் கண்ணீர் காணாமல் போகவில்லை. அந்த கண்ணீரையே நான் இரத்தினங்களாக மாற்றுகிறேன். ஆகையால் என் பிள்ளையே, தைரியமாக எழு. சோதனை உன்னை தட்டி கேட்டாலும் நீயே வெற்றியை பெற்று கொள்ளப் போகிறாய் என்பதை நினைவில் கொள். உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் என் ஆசீர்வாதம் கலந்து இருக்கிறது. உன் வாழ்க்கை ஒரு பரீட்சை என்றால் அதற்கான வெற்றி சான்றிதழ் உனக்கு காத்திருக்கிறது. அதை பெறுவதற்கு நீ இன்னும் சில அடிகள் மட்டும் எடுக்க வேண்டும். அந்த அடிகளை தைரியமாக எடு. சோர்ந்து போகாதே. விழுந்தாலும் எழுந்து நட. உன் விதி உனக்கு காத்திருக்கிறது. என் தங்க பிள்ளையே, நம்பிக்கை வை, பொறுமை கொள், தைரியமாக இரு. சோதனை இன்று உன்னை சோதித்தாலும் நாளை அது உனக்கு பரிசளிக்கும். உன்னுடைய வாழ்க்கை ஒரு புதிய ஒளியில் மலரப் போகிறது. அந்த ஒளியை நீ தவறவிடாதே. நினைவில் வை, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் சோதனை உன்னை வீழ்த்தாது, அது உன்னை உயர்த்தும். உன் வாழ்வின் புதிய அத்தியாயம் துவங்கப் போகிறது. அந்த அத்தியாயம் உன் கனவுகளை நனவாக்கும்.